இது வந்து கலர் லைன் என்று சொல்கிறது ஒரு காபர். இங்கே இருந்து கப்பல்கள் நோர்வேக்கு போகுது, வேறு நாட்டுக்கும் போகக்கூடும். இது வந்து ஒரு நோர்வேக்கு போகிற கப்பல். இது ஃபெரி என்று சொல்வார்கள், ஷிப் என்று சொல்வார்கள். இது டென்மார்க்கில் இருக்கிற அல்போக். ஆனால் இந்த இடத்துக்கு அல்போக்ன்றது டவுன், அதில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுக நகரம் தான் இது. அங்கே இருந்து கப்பல், இந்த கப்பல் வந்து ஓஸ்லோவுக்கு இல்லை, லார்விக் என்று சொல்லி நோர்வேயில் இருக்கிற இன்னும் ஒரு துறைமுகத்துக்கு போகுது. அங்கேருந்து ஒஸ்லோவுக்கு போக வேணும். ஒஸ்லோ போகிறதுக்கு நான் நினைக்கிறேன் ட்ரெயினில் 2 மணித்தியாலம் அப்படி செல்லுமெண்டு. டென்மார்க். இதை வந்து சொல்கிறாங்க, இந்த கம்பெனின்ற பேர் கலர் லைன் காபர்ன்னு தான் சொல்கிறாங்க. கலர் லைன்ன்றது இந்த ஷிப் கம்பெனின்ற பேர். கலர் லைன். கப்பல். இதுக்கு கீழே வந்து இதில் கீழ் டெக்கில் வந்து கார் விடலாம், பஸ் விடலாம், பெரிய கண்டெய்னர்கள் கூட, பெரிய லொரியல் கூட ஏற்றலாம். சில பஸ் சர்வீஸ் வந்து இந்த நாடுகளில் ஒரு நாட்டில் இருந்து இன்னும் ஒரு நாட்டுக்கு போகும். போகிக்க வந்து கடற்கேக்கில் வந்து அந்த பஸ் வந்து இவ்வாறான பெரிய ஃபெரி என்று சொல்வார்கள். அதுக்குள்ளே வந்து கீழே கொண்டு வந்து பஸ்ஸை பார்க் பண்ணிவிட்டு, பஸ்ஸுக்கு இருக்க மாட்டார்கள் பெருமளவுக்கு. பயணிகள் வந்து மேலே வந்து இப்படியான டெக்கில் அல்லது பயணிகள் அமர்றதுக்கு ஆசனங்கள் இருக்கும். அந்த ஆசனங்களில் இருந்துட்டு ஒரு அடுத்த துறைமுகத்துக்கு வந்தோடனே போய் பஸ்ஸுக்கு ஏறுனா பஸ் வந்து திருப்பி வலிக்கிட்டு அந்த போக வேண்டிய இடத்துக்கு போகும். அவ்வாறான பஸ்கள் உட்பட என்னை போன்று தனியே இந்த ஷிப்பில் ஏறி நான் அடுத்த காவலில் இறங்கி ட்ரெயினில் வந்து ஒஸ்லோவுக்கு போக வேணும். அப்படியானவர்களும் இதில் வருவார்கள். இது பெரிய ஷிப்பிங் லேன் ஒன்று பாருங்கள். எத்தனையோ கப்பல்கள் தூரத்தில் போய் கொண்டிருக்கு. கவனித்து பார்த்தா தான் தெரியும். Vi gör samtidigt våra gäster uppmärksamma på att av säkerhetsmässiga grunder vill vi däcken vara stängt under hela överfarten.